வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கல்வி தாகம் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸ் கொஷின், தமிழ், ஜிகே எல்லாமே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்போ நடந்த எக்ஸாம் கொஷின்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 7/2/2024 இப்போ இந்த மந்த் நடந்து முடிஞ்ச எக்ஸாம் கொஷின் தான். நேற்று வந்து ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோடைய எக்ஸாம். அதோட மேக்ஸ் 25 கொஷின் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் 25 கொஷினாக 3 பார்ட்டாக போட்டிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அடுத்த 2 வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா வியூஸ் கம்மியாயிருச்சு. ஏன்னு தெரியல. நீங்கள் எல்லா வீடியோவுமே நல்லா பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ரெண்டுமே சேர்த்துமே கொடுத்துருப்போம். இந்த கொஷினுக்கும் அப்படி தான் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு எதை மாதிரி நோட்ஸ் வேணும், இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 176லேருந்து 200 வரைக்கும் 25 கொஷின்ஸ் மேக்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் 10, 6, 15 கொஷின் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. அதாவது 20% உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கப்பட்டது. ஒரு கூடை இருக்குது, அதில் முட்டைகள் இருக்குது, அதில் 20% உடஞ்சிருச்சு. 25% வீட்டுக்கு விருந்தாடியாக வந்திருக்கவங்களுக்காக வச்சுருக்காங்க. மீதம் இருந்த முட்டை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 22. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஒரு கூடை இருக்குது, அதில் நிறைய முட்டைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 20% வந்து உடஞ்சி போச்சு. மீதி இருக்க 25% பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுங்களுக்கு வச்சுட்டாங்க. மீதி இருக்க முட்டை வந்து 22. அந்த மீதி இருக்க முட்டை அந்த 22ன்னு சொல்கிறத வந்து அவங்க பர்சன்டேஜில் சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட் 2 பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. அப்போ மொதல் 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? நமக்கு 45% கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55%. ஓகேங்களா? 55% 22 அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். 22 55 என்ன ஒரு பார்த்தோன்னே எப்படி தெரியுது? 11 அடிபடும் அப்படின்னு தெரியுது. அப்போ 22 வந்து 11 அடித்தா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 55 11 வகுத்தா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போ 2 முட்டைங்கிறது 5%க்கு சமம். சரிங்களா? 2 முட்டை அப்படிங்கிறது 5%க்கு சமம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? மொத்த முட்டைகளின் எண்ணிக்கைங்கிறது 100% தேவை. சரிங்களா? 100% எப்படி வரும்? 5 20ஆல் பெருக்குனா 100 வரும். என்ன மேடம் நீங்கள் எடுத்தோன்னே இப்படி 20ன்னு போடுறீங்களேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். 2 10 ஒரு 0 சேர்த்துட்டா 100. அப்போ 5 20ஆல் பெருக்குனா 100 வரும். ஒருவேளை இந்த இடத்துல வேறு நம்பர் இருந்துச்சுன்னா, இப்போ 10ன்னு இருக்குன்னா 10ஆல் பெருக்குனா 100 வரும். 4ன்னு இருக்குன்னா 25ஆல் பெருக்கணும். அது மாதிரி நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே அதே மாதிரி என்ன பெருக்கணும் பார்த்தீங்கன்னா, அதே 20ஆல் பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 40. அப்போ 100%ங்கிறது என்ன அப்படின்னா 40. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போ இந்த கூடையில் இருந்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. உங்களுக்கு சம் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஷின் வந்து நம்ம பிடிஎஃபாக ஆட் பண்ண முடியல. நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே போட்ட 3 வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கணும், மேக்ஸ் வந்து வேகமாகவும் போடணும் அப்படின்னா ஸ்கொயர் 1 to 20, அதே மாதிரி க்யூப் வந்து 1 to 20 வந்து நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். பார்த்த உடனே சொல்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்கிறேன். நம்ம ஒவ்வொன்றும் ப்ரைம் நம்பர் பற்றி இல்லை சிம்பிளிஃபிகேஷன் பற்றி இதெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 225ன்னு இருக்குது. கீழே ரூட்டில் 729ன்னு இருக்குது. இப்போ தனித்தனியாக ரூட் கொடுத்துருந்தாலோ இல்லை சேர்ந்து ரூட் கொடுத்துருந்தாலோ ரூட் எடுக்கணுங்கிறது தான் அர்த்தம். அதாவது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இப்போ 225 வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு நம்பர் இது வேறு நம்பர், இது வேறு நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து 2 டிஜிட்டாக பிரிச்சுட்டே வரணும். இப்போ 2 டிஜிட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் என்ன இருக்கும்? 25. இங்கே என்ன இருக்கும்? 2. 5ல் முடிஞ்சாவே நம்ம ஆன்சர் என்னவா தான் வரும்? 5 தான் வரும். அப்போ 2ன்னு ஃபஸ்ட்டில் இருக்குது. அந்த 2 எப்படி பண்ணலான்னா 1 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 9. இந்த 1 4 9க்குள்ளே இந்த 2 எதுக்குள்ளே வரும்? 1க்குள்ளே தான் வரும். ஏன்னா 2 ஸ்கொயர்னால் 4ன்னு ஆயிரும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் போடணும். அப்போ 225ஓட
ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. அதே மாதிரி 729க்கு பார்க்கலாம். 2 நம்பராக பிரிச்சுக்கிட்டே வரணும். 9ல் முடிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 339, அதாவது 3ல் முடிகிற ஒரு நம்பராக இருக்கணும். அல்லது 2 இலக்கம், அது ஒன்று வந்து 3ல் முடியணும். 3ல் இந்த இடத்துல வந்து 3 இந்த இடத்துல வந்து 3 வரணும் அல்லது 7 வரணும். ஏன் 7னா 7 7 49. அப்போ 3 ஸ்கொயர் 9 9ல் முடியும். 7 ஸ்கொயர் வந்து 9ல் முடியும். அப்போ ஒன்று 7 வரணும் அல்லது 3 வரணும். அடுத்து ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 7. 7ங்கிறது எதுக்குள்ளே இருக்குது? 4க்கும் 9க்கும் இடையில இருக்குது. அப்போ 9 போட முடியாது. அப்போ 4ங்கிற வரதுனால 2 எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து 2 வரணும். இந்த இடத்துல வந்து 3 வரணுமா 7 வருமானு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 25 ஸ்கொயர்லாம் தெரிஞ்சிருக்கணும். 25 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்லாம். 25 ஸ்கொயர் வந்து ஈஸி தான். 5 ஸ்கொயர் 25. லாஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த முன்னாடி இருக்க 2ங்கிறத அதுக்கு அடுத்த நம்பர் பெருக்கிட்டா என்ன வரும்? 3 6. அப்போ 625. அப்போ இங்கே வந்து 7ன்னு போட்டோம்னா தான் அது 625 விட பெருசாக இருக்கும். இதுவே இதை 625 விட சின்ன நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல 3ன்னு போட்டிருக்கலாம். இப்போ 729ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27. நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் கியூப் ரூட்னால் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பெரிய வீடியோவாக பார்ப்போம். இப்போ 225க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 15. 729க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 27. இது ரெண்டையும் போட்டுக்கிட்டோம். புரியுதுங்களா? அடுத்து மைனஸ் 25க்கு உங்களுக்கு அது தெரியும், ஈஸியானது தான். 5 ஸ்கொயர் 25. அதனால் ரூட் எடுத்தோம்னா 5ன்னு கிடைக்கும். 144ங்கிறது 12 ஸ்கொயர் 144. அதனால் 144க்கு ரூட் எடுக்கும்போது 12 கிடைக்கும். இப்போ 144 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டாக பிரிக்கணும். 4ல் முடியறது என்ன? 2 ஸ்கொயர் 4ல் முடியும். 8 ஸ்கொயர் 4ல் முடியும். இங்கே 1ன்னு மட்டும் தான் லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். 1 12ன்னு வரணும் அல்லது 18ன்னு வரணும். 12ஆ 18ஆன்னு பார்க்கும்போது இடையில இருக்க நம்பரை தான் நம்ம 15 வச்சு தான் பார்க்கணும். 15க்கு தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 225. அப்போ 225 140 சின்னது தான். அப்போ 12 தான் வரணும். இப்படி தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்கு? 15/27 மைனஸ் 5/12. இந்த வகுத்தலுக்கு அப்புறம் இருக்க செக்ஷனை நம்ம கடைசியாக போடுவோம். இப்போ இதை மட்டும் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 5யும் 12யும் அடிக்க முடியாது. 15 27 3ஆல் கேன்சல் ஆகும். 5 3 15 9 3 27. அப்போ 5/9 மைனஸ் 5/12. ஓகேங்களா? 5/9 மைனஸ் 5/12. கீழே வந்து 5 5ன்னு இருந்தால் தான் காமனாக இது பண்ணணும். இப்போ 1/3 மைனஸ் 2/3 இந்த மாதிரி இருந்தால் தான் 3 நீங்கள் காமனாக எடுத்துகிட்டு 1 - 2 அப்படின்னு போடலாம். ஆனால் கீழே வந்து வேறு நம்பர் இருக்கும்போது நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். 9க்கும் 12க்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஒன்று எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் 9 12 தனியாக போட்டுட்டு எடுங்க. அப்படி எல்சிஎம் எடுக்க தெரிலன்னு பார்த்தீங்கன்னா கீழே 2 நம்பரை அப்படியே எடுத்து பெருக்கிட்டு மேலே வந்து கிராஸ் பெருக்கல் பெருக்கிக்கிங்க. இப்போ 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3 காமன். அப்போ 3 9 4 12. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 3 9 9னா 36. அப்போ 2க்கும் காமனாக உள்ளது என்னென்னா 36. அப்போ 9க்கும் 12க்கும் எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36. அப்போ 36 வந்ததுனால எப்படி 36 வந்திருக்கு? 2த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். 36 இருக்குது. அப்போ 9 எது கூட பெருக்குனா 34, 4 கூட பெருக்கணும். 9 36. அப்போ 5 4 கூட பெருக்கணும். அப்போ 20 கிடைக்கும். அது மாதிரி இங்கே 12ல் எதனோட பெருக்கினா 36 கிடைக்கும்? 3 கூட. 12 3 36. ஓகேங்களா? அப்போ மேலேயும் 3ஆல் தான் பெருக்கணும். 5 3 15. அப்போ 20 மைனஸ் 15 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/36. உங்களுக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/36. ஓகேங்களா? அடுத்து அந்த ரூட் 16/81க்கு என்னன்னு போடுவோம்னா 16க்கு ரூட் எடுத்தால் 4, 81க்கு ரூட் எடுத்தால் 9. 9 9 81 நன்னாங் 16. அப்போ 4/9. வகுத்தல் 4/9. வகுத்தலை நம்ம எப்போவுமே பெருக்கலாக மாற்றிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். அப்போ பெருக்கலாக மாற்றினா 9/4ன்னு கிடைக்கும். இப்போ அடித்து போட்டோம்னா 9 9 4 9 36. அப்போ மேலே 5 மட்டும் இருக்குது, கீழே 2 4 இருக்குது. அப்போ 5/16. ஓகேங்களா? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/16. இப்போ இன்னொன்று நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே 5/9 5/12ன்னு பார்த்தோம். எல்சிஎம் எடுத்து போட தெரிஞ்சால் நீங்கள் எல்சிஎம் எடுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா 9யும் 12யும் காமனாக கூட பெருக்கிக்கிட்டு மேலே அப்படியே இதை 12யும் இதை 9ஆலையும் பெருக்கிக்கலாம். அப்போ 12 5 60, 9 5 45. அப்போ என்ன கிடைக்கும்? 60ல் 45 போயிடுச்சுன்னா 15. 9 12 108.
இப்போ 3ஆல் அடித்தோம்னா என்ன கிடைக்கும்? மேலே 5 3 15, கீழே 3 9, மீதி 1 இருக்கும். 6 3 18. அதே 5/16 தான் கிடைக்கும். நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டாலும் அதே தான். உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரில அப்படின்னா கிராஸ் பெருக்கல் பெருக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே போடணும். எல்சிஎம் எடுக்காட்டி ஈஸியாக கிராஸில் பெருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்ட்டாகவும் பார்க்கணும், ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ரெண்டுமே கலந்து தான் சொல்கிறோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதுகின்றனர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம். ஏதாவது ஒன்று கேட்டால் பரவாயில்ல, தேர்ச்சி பெறாத மாணவிகள்னு சொல்லி ரெண்டையும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாணவர்கள், அதாவது பாய்ஸ், அவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 900. அடுத்து கேர்ள்ஸ், அவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 பேர். இதில் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%, 85%. அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை. தேர்ச்சி பெறாதவர்கள் பற்றி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெறாதவங்க இதில் எவ்வளோ பேர் அப்படி இப்போ இந்த 900 அப்படிங்கிறது 100%க்கு தான் சமம் பாய்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த 600ங்கிறது கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 100%க்கு சமம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. பாய்ஸில் வந்து தேர்ச்சி பெறாதவர்கள், நான் இன்ட்டு போடுறேன் தேர்ச்சி பெறாதவர்கள் அப்படிங்கிறதுக்காக. தும்மல் இருக்குது, அதனால் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தேர்ச்சி பெறாதவர்கள் பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து 30%. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் 70, அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் 30. அதே மாதிரி கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து 85%, அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து 15%. இதில் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கணக்கு லைட்டாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 100%ங்கிறது 900. அப்போ 10% எவ்வளோனா ஒரு ஜீரோவையும் அடித்தா 10%ங்கிறது 90. இதுலேயே உங்களுக்கு நல்லா பாருங்கள், 10%ங்கிறது 90. இந்த ரோவை நல்லா பாருங்கள், 10%ங்கிறது 90. அப்போ 10 90னா 30 எவ்வளோ? 39 27, 270 பேர் வந்து ஃபெயில். ஓகேங்களா? 279 பேர் மாணவர்கள் வந்து ஃபெயிலு. அதேமாதிரி பாய்ஸில் பார்த்தீங்கன்னா 85% பேர் பாஸு, 15% பேர் ஃபெயில். அப்படிங்கும்போது 10% எவ்வளோன்னு பாருங்கள், 60. அப்போ 15% எவ்வளோ? 10%ங்கிறது 60, அந்த 5%ங்கிறது 30, பாதிக்கு பாதி. அப்போ மொத்தம் 90 மாணவிகள் ஃபெயிலு. ஓகேங்களா? பாய்ஸில் 270 பேர் ஃபெயிலு, கேர்ள்ஸில் வந்து 90 பேர் ஃபெயில். அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. பாய்ஸ் 270 ஃபெயிலு, கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ஃபெயிலு. இதெல்லாம் ஃபெயில் ஆனவங்க. இப்போ அவங்க டோட்டலாக கேட்டிருக்காங்க. பாய்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளவோ, கேர்ள்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு கேட்காம தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 360. டோட்டல் மாணவிகளை இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 900 + 600 எவ்வளோ? 1500. அப்போ 1500 மாணவர்களுக்கு 360 பேர் ஃபெயிலு. அப்போ அது 100ஆல் பெருக்குனா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். நான் இந்த ஸ்டெப்பையும் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் உள்ள ஷார்ட்டாக போடுறது அதையும் சொல்லிடுறேன். ரெண்டையும் பார்த்துக்குங்க. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 360 15ஆல் அடித்தா என்ன கிடைக்கும்? 5 3 15. இங்கே அடித்தோம்னா 1 3 3, 2 3 6, 120 இருக்குது. மறுபடியும் 5ஆல் அடித்தா என்ன கிடைக்கும்னா 2 5 10, 4 5 20. அப்போ 24%, மொத்தமாக 24% பேர் ஃபெயிலு. அந்த 1500 பேரில் 24% பேர் ஃபெயிலு. நான் இன்னொரையும் சொல்லிடுறேன் பாருங்கள். மொத்தம் எவ்வளோ பேர் ஃபெயிலுன்னு பார்த்தோம். டோட்டலாக ஃபெயில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 360. ஓகேங்களா? ஆனால் மொத்த மாணவிகள் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. இந்த 1500 வந்து 100%க்கு சமம். ஓகேங்களா? அப்போ 360ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத பார்க்கணும். 10% அப்படின்னா 150. 10% 150 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 360 வரதுனால ஃபஸ்ட்டு 300 எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 10% 150னா 300ங்கிறது 20%. ஓகேங்களா? அடுத்து அந்த 60 எப்படி வரும்னு பாருங்கள். இன்னொரு ஜீரோ அடித்தா என்ன கிடைக்கும்? 1%ங்கிறது 15, 1%ங்கிறது 15. அப்போ 2%ங்கிறது என்ன ஆகும்? 1%ங்கிறது 15னா 60 வரணும்னா என்ன பண்ணுவோம்? இங்கே 60 வரணும்னா 4ஆல் பெருக்கும், இங்கேயும் 4ஆல் பெருக்கும். அப்போ 4% அப்படிங்கிறது 60. அப்போ 4%ங்கிறது 60 அப்படின்னா 360 வந்துடும். அப்போ 360ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24%. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள்.
396, 504, 636 ஆகியவற்றின் மீ போ வா. தமிழில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன நம்பராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த டானா வகுத்தல்னு சொல்லுவாங்க, அதில் போடுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது எல்லாமே 3ல் கேன்சல் ஆகும்ன்ட்டு. எப்படி 3ல் கேன்சல் ஆகும்னு நீங்கள் பார்த்தோன்னே சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இலக்கங்கள்லாம் கூட்டி பார்க்கணும். 3, 9, 6 கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. 18ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 5 4 கூட்டினா 9. 9னா இந்த ஃபுல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். 6 3 6 பார்த்தோன்னே தெரியும் இதில் 3ஆல் வகுப்படும்ன்ட்டு. அப்போ 1 3 3 3 9 2 3 6. இதில் எவ்வளோ இருக்குது? 132. அடுத்து 50க்குள்ளே எத்தனை 3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்குள்ளே 1 3 3, மீதி 2, 6 3 18, மீதி 2, 8 நாங் 24. அடுத்து பார்த்திங்கன்னா 2 3 6, 1 3 3, 2 3 6. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தோன்னே எல்லாமே இரட்டைப்படை நம்பர்களாக தெரியுது. அப்போ 2ல் வகுக்கலாம், அப்படி இல்லைன்னா 4ல் கூட காமனாக வகுக்கலாம். 4ல் வகுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 நம்பர் 4ல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஃபுல் நம்பரும் 4ல் வகுப்படும். இப்போ 32ங்கிறது 4ல் வகுப்படும், 68ங்கிறது 4ல் வகுப்படும், இந்த 12ங்கிறது 4ல் வகுப்படும். அப்போ இந்த ஃபுல் நம்பரும் 4ல் வகுப்படும். அப்போ இங்கே 13க்குள்ளே 4 3 12, மீதி 1 இருக்கும். அப்போ மறுபடியும் 4 3 12. அடுத்து 4 16, 2 8. அடுத்து 5 20, 3 12. இப்போ 44, 42, 53 அந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே காமனாக இருக்குது. நீங்கள் எந்த நம்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வராது. அப்போ 3 4 பெருக்குன்னா 12. அப்போ ஹச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. அடுத்து பாருங்கள் 180வது கொஷின் பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 மீ பெரு பொது காரணி. அதாவது ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து காமனாக இருக்கணும். இப்போ 5க்கும் 10க்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே 5ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காமனாக இந்த டானாகுதல் மாதிரி போட்டு சொல்லலாம். 1 5 5 2 5 10. இதுக்கு மேலே காமனாக எதுவும் கிடையாது. அப்போ 5 தான் வந்து ஹச்சிசிஎஃப். அந்த மாதிரி இந்த 2 பாலினாமியல், இந்த 2 டேர்முக்கும் வந்து என்னென்னு பார்க்கணும். நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இங்கேயும் x³ தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் x³ தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்கே வந்து x³ முன்னாடி நம்பர் இருக்குது. ஸோ 2x³ அப்படிங்கிறது வந்து அதிகமானது. அப்போ வந்து இந்த 2x³ - 5x² + 5x - 3 அந்த டேர்மை வந்து இது உள்ளே போட்டிருக்கேன், வகுத்தலுக்கு உள்ளே போட்டிருக்கேன். இது வெளியில் இருக்குது. இந்த உள்ளே இருக்க இந்த டேர்மை இந்த வெளியில் இருக்க டேர்மால் வகுக்க போகிறோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா 2x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 2. அதை மேலே போட்டுக்க போகிறோம். இப்போ அந்த 2வையும் இந்த x³ பெருக்குங்க, 2x³. ஓகேங்களா? அடுத்து பெருக்குங்க 2 + x², 2யும் x² பெருக்குனா என்ன கிடைக்கும்? +2x² கிடைக்கும். அடுத்து 2வையும் -xையும் பெருக்குனா -2xன்னு கிடைக்கும். அடுத்து 2 + 2, அதாவது 2யும் பெருக்கும் போது 2 2 4ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக டேர்ம் இருக்கிறதுனால அப்படியே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே 2x³ இருக்குது, இங்கே கீழேயும் 2x³ இருக்குது. அப்போ சைனை சேஞ்ச் பண்ணோம்னா அது கேன்சல் ஆகும். அது மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். பட் இதே மாதிரி இன்னொரு சம் நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம் வந்து தரலாமா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 5 சம் பார்க்குறேன்னா அதுக்கு ஈக்குவலாக 5 சம் ஹோம்ஒர்க் மாதிரி தந்தேன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா யார் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அதை பின் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ மேலே 5x² இருக்குது, கீழே -2x² இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? -7x². அடுத்து மேலே 5 3x இருக்குது, கீழே வந்து +2x இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? 7x. அடுத்து மேலே -3 இருக்குது, கீழே -4 இருக்குது. அப்போ -7. சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை தான் பார்க்கணும், உள்ளே ஆல்ரெடி இருக்கிறத பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், -7x² + 7x - 7. இந்த -7 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, ப்ளஸ் -2 இடத்துல இருக்கிறதுனால நம்ம -7 வெளில எடுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 7ஐயும் மைனஸையும் விட்டுட்டு பாருங்கள், x². இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மைனஸும் பெருக்கும் போது ப்ளஸ் ஆகும். ஸோ மைனஸை வெளியே எடுக்கும் போது
நம்ம உள்ளே மைனஸ் போடணும். அப்போ வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸையும் வெளில எடுத்துட்டோம், 7ஐயும் வெளியே எடுத்துட்டோம். அங்கே என்ன இருக்கும்? +1 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. x² - x + 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர் பாருங்கள். x² - x + 1ங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பெரிய டேர்மால் சின்னதை வகுத்தோம் பாருங்கள். இது நம்பர்களுக்கு கூட செட் ஆகும். 658 இங்கே ஒரு 352 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். இது பர்ஃபெக்டாக வகுக்காது. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பெரிய நம்பர் எடுத்து சின்ன நம்பரால் வகுக்கலாம். அதில் மீதி என்ன வருதோ அதை அடுத்த நம்பரால் வகுக்கலாம். இந்த மாதிரி வகுத்துக்கிட்டே போகும்போது நமக்கு HCF கிடைக்கும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 180 சம் புரிஞ்சிருச்சா? அது மட்டும் தான் தேவை. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 181வது சம். இப்போ HCF அப்படிங்கிறது அப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. HCF LCM சம்ஸ்லாம் 35, 56 மற்றும் 91 வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 35, 56, 91 இதெல்லாம் வகுக்க போகிறோம். அப்படியே டேர்மல் வகுத்தல் போட்டிருக்கேன். பார்த்தோன்னா தெரியுது இது வந்து 7ஆல் வகுப்படும்னு சொல்லிட்டு. ஏன்னா 35 இருக்குது, 56 இருக்குது, 91 7ஆல் வகுப்படும். அப்போ IL 35, 8 56, 1 வரதுனால பார்த்துக்குங்க 13 7 91. இதுக்கப்புறம் எதுவும் காமனாக இருக்கா? கிடையாது. 5 8 13 எதுவும் காமன் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே பெருக்கிக்கிறோம். இந்த 7 5 8 13 எல்லாத்தையுமே பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 7 5 பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 35. 7 5 பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 35. 8ஐயும் 13ஐயும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு 10 8ஆல் ஒரு டைம் பெருக்கிக்கிங்க 80, 3 8ஆல் பெருக்கிங்க 3 8 24. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? 104. இப்போ இந்த 104 35ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 5 20, 1 5 5, 3 12, 1 3 3. அப்போ என்ன கிடைக்கும்? 0 4 6 3 3640 கிடச்சிருக்கு. பட் இதுவும் ஆப்ஷனில் இருக்கும். இது ஆன்சர் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், 3640 கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா இதை நம்ம வந்து இந்த 3 நம்பருக்கும் கண்டுபிடிச்ச LCM தான் 3640. ஒருவேளை இந்த கணக்குக்கு LCM கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா 3640ங்கிறது ஆன்சராக போட்டுடலான்னு. ஆனால் நமக்கு வந்து 3640ங்கிறது ஒரு ஆன்சராக இப்போக்கி கிடச்சிருக்கா. மீதி இருக்கிறது என்னென்னு பாருங்கள். வகுக்கும்போது 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய நம்பர். இந்த 3 நம்பரையும் எடுத்து ஒரு எண்ணால் வகுக்கும்போது மீதி 7 தரணும். 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு காமனாக ஒரு நம்பர் வகுக்குது அப்படின்னா அது 3640 தான். இதுக்கு முன்னாடி இருக்க 3639 38 இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க எந்த நம்பருமே இந்த 3 நம்பரையும் காமனாக வகுக்காது. அதுதான் அர்த்தம். அப்போ 3640 மட்டும் இந்த 35 எடுத்து வகுத்தாலோ இல்லை 56 எடுத்து வகுத்தாலோ 91 எடுத்து வகுத்தாலோ மீதி 0 தான் கிடைக்கும். ஸோ 7 மீதி கிடைக்கணும்னா அந்த நம்ம கண்டுபிடிச்ச 3640ஓட 7 கூட்டிக்கணும். 7 கூட்டினா என்ன கிடைக்கும்? 3647. ஸோ அதான் ஆன்சர். 7 தரணும், மீதி 7 தரணும், மீதி 10 தரணும், மீதி 20 தரணும்னா நம்ம கண்டுபிடிச்ச நம்பரோட கூட்டிக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி மிகச்சிறிய எண் அப்படிங்கும்போது நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதிகபட்சம்னு வந்துச்சுன்னா HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. 182வது கணக்கு பாருங்கள். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி x² xy² இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும். அப்போ அதில் ஹையஸ்ட்டாக பவரில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். ஆனால் எத்தனை டேர்மில் கொடுத்துருந்தாலும் ஹையஸ்ட்டாக எது இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ LCMனு பார்க்கும்போது நம்ம என்ன எழுதுவோம்? ஹையஸ்ட்டாக இருக்க அந்த x³ தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா இந்த கணக்குக்கு என்ன? x² இருக்குது, இங்கே xy² இருக்குது. ஃபஸ்ட்டில் x² இருக்குது, செகண்டில் x இருக்குது. அப்போ அதிகபட்சமாக இருக்குது என்ன? x² தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் y இருக்குது, செகண்டில் y² இருக்குது. ஸோ நம்ம y²ன்னு எடுத்துக்குவோம். அதிகபட்சமாக உள்ள இது எல்லாமே எடுத்துக்குவோம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஏதாவது வேறு டேர்ம் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கணும். இங்கே xy மட்டும்தான் இருக்குது. ஸோ x² y². இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். x² y² வர மாதிரி இருக்கட்டும். இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான். சப்போஸ் வேறு எதுக்காவது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இப்போக்கி ஆன்சர் இதுதான். ஒருவேளை அந்த 21க்கும் 35க்கும் காமனாக LCM எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 7ஆல் வகுப்படும் 3 21 IL 35. அப்போ 7 3 21, 21 5 பெருக்குனா 105. அப்போ 21க்கும் 35க்கும் LCM என்னென்னு பார்த்தீங்கன்னா 105. 105 எல்லாத்துலேயும் காமனாகவும் வந்திருக்கு. அது இல்லாமல் x² y² நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால் இதை ஈஸியாக போட்டுடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்குன்னா இன்னொரு கணக்கு உங்களுக்கு வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னோன்னா ஏன் இவங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க தோணும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான்.
அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு வினாடி வினா போட்டியில் XY வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற ஒரு நபர் இருக்காங்க, ஒய்ங்கிற ஒரு நபர் இருக்காங்க. அவங்க 10, 11 அந்த விகிதத்தில் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியான விடைகள் இருக்குது. இவங்க 100 கொஷின் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க 110 கொஷின் பண்ணியிருப்பாங்க. இவங்க 10 கொஷின் பண்ணியிருந்தா அவங்க 11 கொஷின் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த மார்க்கு 84. அப்போனா ஒய்யோட மார்க் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்துங்கும் போது நம்ம இது 2த்தையும் கூட்டிக்கலாம். ஆனால் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கணும் பக்கத்தில். இது கேபிட்டல் எக்ஸு, இங்கே ஸ்மால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் பாருங்கள். இவங்க 10 விகிதத்தில் எடுத்திருக்காங்க, இவங்க 11 விகிதத்தில் இருக்காங்க. அப்போ 2டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 21 எக்ஸு. ஓகேங்களா? 21 எக்ஸ் = 84. அப்போ எக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 84/21 அடித்தா என்ன கிடைக்கும்? 4. ஓகேங்களா? அப்போ அந்த விகிதங்கிறது 4. விகிதத்தை கண்டுபிடிச்சா தான் நம்ம ஒரிஜினல் மார்க் கண்டுபிடிக்க முடியும். இவங்க 10 விகிதத்தில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க 11 விகிதத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒய்யை பற்றி தான் பேச போகிறோம். ஒய்யோட மார்க் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 11 × 4 எக்ஸோட மதிப்பு இப்போ தானே 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 11 × 44. அப்போ 44 கொஸ்டினுக்கு சரியான விடையை அடிச்சிருக்காங்க ஒய். இப்போ எக்ஸு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸுக்கு 4ன்னு போடணும். அப்போ 10 × 40. இவங்க 40 கொஷினுக்கு ஆன்சர் இருப்பாங்க. அப்போ 2டையும் கூட்டினா 84. அவங்க கொடுத்துருக்காங்கல்ல மொத்தம் 84 புள்ளிகள் பெற்றனர் அப்படின்ட்டு. எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அவங்க நம்ம போட்டு பார்க்கும்போது சொல்கிறேன், அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போகாமல் நம்மளால் அப்போ எக்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம போட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். 184. இது போன கொஷின்லேயே நான் பார்த்தது. யார் யார் பார்த்துருப்பீங்களோ உங்களுக்கு தெரியும். அப்போ ரிப்பீட்டாக கொஷின் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஜனவரி 2024 6 ஜனவரியில் கேட்ட அதே கொஷினையே 7 பிப்ரவரியில் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் ஓல்டு கொஷின் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், 40 நிமிடங்களில் 3 யூனிட் மின்சாரம் கிடைக்குது. அப்போ 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தப்படும் மின்சார அலகுகள் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. 40 நிமிடத்தில் 3 யூனிட் 3 அலகு கிடைக்குது. 2 மணி நேரங்கிறது 120 நிமிடம். 1 மணி நேரங்கிறது 60 நிமிடம். 2 மணிங்கிறது 120 நிமிடம். அப்போ நான் எப்படி 120 வந்துச்சு? 4 3ஆல் பெருக்குனா 4 3 12 120 வரும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? 3ஆல் பெருக்குவோம். அப்போ 9 அலகு 9 யூனிட் மின்சாரம் 2 மணி நேரத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு சுவர் இருக்குது. அது 448 மீட்டர் இருக்குது. அங்கே 81 மாணவர்கள் சேர்ந்து 54 நாட்களில் வண்ணமிடுவர். ஓகேங்களா? அடுத்து 160 மீட்டர் நீளமுள்ள சுவரில் 27 நாட்களில் ஓவியத்தை வண்ணமிட எவ்வளோ மாணவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 நம்பர் கம்பேர் பண்ணி வரும்போது நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ 2 நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் 10 நாளில் வேலை செய்கிறாங்க. அப்போ 12 பேர் எத்தனை நாளில் வேலை செய்வாங்க இப்படி அப்படிங்கிறத நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறத வச்சு போடுவோம். இந்த மாதிரி 3 வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா MDH/W MDH/Wன்னு சொல்லி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு வந்துடும். MD ஒரு கம்பெனியில் MD ஹார்ஸாக பேசுவார். ஓகேங்களா? MD ஹார்ஸாக பேசுவார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா MD ஹவர்ஸ் கணக்கில் வேலை பார்ப்பார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீழே எம்முக்கு தலைக்கிட்டு W வரும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா எம்னா மேனு, Dனா டேஸு, Hனா ஹவர்ஸு, Wங்கிறது ஒர்க்கு. MDH/W அதாவது M1 D1 H1/W = M2 D2 H2/W2. இது என்ன போட போகிறோம்னா இங்கே எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அந்த நம்பரை எம்மில் போடுவோம். எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்களோ பெருக்கல் போடுவோம். ஒருவேளை மணி நேரம் கொடுத்துருந்தாங்களோ அங்கே போடுவோம். மணி நேரம் கொடுக்கலன்னா அந்த பார்ட் தேவையில்லை. ஒர்க்குங்கிறது இவ்வளோ ஒர்க்கு 10 மீட்டர் வேலை செஞ்சாங்க, 5 மீட்டர் வேலை செஞ்சாங்கிறது. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடுறோம் பாருங்கள். இங்கே சைடில் MDHன்னு மட்டும் எழுதுகிறேன். MDH/Wன்னு மட்டும் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு 81 மாணவர்கள், அது M1. அடுத்து D எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? 56 நாள். ஆனால் மணி நேரத்தை கொடுக்கல. ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சாங்க, அது சில கணக்கில் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மீட்டர் சுவர்? 448 மீட்டர். ஒரு பார்ட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 27 நாள் வேலை பார்க்குறாங்க, 160 மீட்டர் நீளமுள்ள சுவர். ஆனால் எத்தனை மாணவர்கள் தேவைப்படுவாங்கன்னு கேட்குறாங்க. 27 நாட்கள்
160 மீட்டர் நீளம் உள்ள சுவர், எத்தனை ஆட்கள். இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட்டை மட்டும் செட் பண்ணிட்டா ஈஸியாக அடித்து போட்டுடலாம். மேலேயும் கீழே அடிக்கணும், இங்கேயும் மேலேயும் கீழே அடிக்கணும். அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த 27/166 இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டு அடிக்கலாம். அப்படியே பாருங்கள். 81, 56, 448 அந்த பக்கம் இருக்கிற அந்த 160ங்கிறது இந்த பக்கம் வந்தால் மேலே போயிடும். 160 மேலே போயிடும், 27 கீழே வந்துடும். ஈக்குவல் டு அந்த தெரியாத மாணவர்கள் எண்ணிக்கை. எத்தனை மாணவர்கள் 27 நாளில் 120 நீளமுள்ள சுவரில் வண்ணடிப்பாங்கங்கிறது. இப்போ அடித்து போடலாம். 27ஐயும் 81 அடித்தா 9ஆல் அடிபடும். அப்படி இல்லைனா டேரெக்டாக அடிக்கணும்னா 27லேயே அடிக்கலாம். 27, 27, 3, 27, 81. அடுத்து பார்த்திங்கன்னா 160 4ஆல் அடித்தா 4 16 40 கிடைக்கும். இங்கே 4ஆல் அடித்தா 1 4 1 4 2 8 112 கிடைக்கும். இந்த 56 112 பாருங்கள், மேக்ஸிமம் அடிக்கக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. 56 2 112. அப்போ இங்கே கீழே 2. அடுத்து 2ஐயும் 40ஐயும் அடித்தோம்னா 1 2 2 22 40. அப்போ 20 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்குது? 60. 20 3 60. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேங்களா? 60 நாட்களில் 27 மாணவர்கள் 160 நீளமுள்ள சுவரில் வண்ணடிப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கணக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த கணக்கு எனக்கு புரியல மேம், ஆன்சர் வரல அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே கணக்கு பார்ப்போம். ஏன்னா நிறைய கணக்கு ஒரே வீடியோவில் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஹோம்ஒர்க் சம் பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர். நம்ம கொஷினில் பார்த்துருப்போம். MDH/W இந்த ஃபார்மெட்டில் போட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளோ நேரமாகும். இதை நம்ம ஈஸியாக போட்டிருப்போம். இதுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. 3வது சம் பார்த்தீங்கன்னா மீபேவா. ஓகேங்களா? மீபேவானா HCF. ஓகேங்களா? இந்த சம்மு நம்ம நடத்தியிருக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் ஆன்சர் அனுப்பிடுங்க. நம்ம நடத்தியிருக்கிற சம்முக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் கொஞ்சம் இது ரிலேட்டாக வந்திருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 4 கொஷினுக்கும் 1 2 3 4 அந்த மாதிரி போட்டு ஆன்சர் என்னவோ அதை பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் ஏதாவது பேசும்போது சின்ன தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலோ சாரி. ஏதாவது ரொம்ப பெரிய மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.